அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவாக இருந்த 3 எம்எல்ஏக்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார். வெங்கட், விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுக இருந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்த நிலையில தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி அணியில் இருந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். முன்னதாக எஸ்.பி. வேலுமணி தரப்புல 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில 22 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்த நிலையில ஆற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி ஹரிபாஸ்கர் ஆகியோர் இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது பசுமை சாலையில் இல்லத்தில் சந்தித்திருந்தனர். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக முதலமைச்சர் கே.பி. முனுசாமி அவர்களை பண்ருட்டி தொகுதி மோகன் அவர்கள் இன்று காலை சந்தித்திருந்தார். இந்த நிலையில எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 25 அதிகரித்திருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 22 குறைந்திருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாகவே தாவேக அமைச்சரவையில எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த அமைச்சரவையில இடம்பெறாததுக்கு பிறகாக தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த அணியில இணைந்து வரக்கூடார்கள். மேலும் ஒரு சில நபர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆற்காடு தொகுதி சுகுமார், அந்தியூர் தொகுதி ஹரிபாஸ்கர் ஆகியோர் ஏற்கனவே சந்தித்த நிலையில பண்ருட்டி தொகுதி மோகன் அவர்களும் கே.பி. முனுசாமியை சந்தித்திருக்கிறார். அவர் இன்னும் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திக்கவில்லை என்றாலும் தொடர்ச்சியாக மேலும் ஒரு சில எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் எடப்பாடி தரப்பு அவரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. வெங்கட், முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் அதேபோல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்தும் சுமூக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இதனை எப்படி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது? முன்பாகவே எஸ்.பி. வேலுமணி தரப்பு என்ன சொல்லப்பட்டதுன்னா, பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் தொடரட்டும், பொதுக்குழுவை கூட்டி அதற்கான அந்த முடிவை எடுக்கலாம் எனவும், இந்த தோல்விக்கான காரணம் குறித்து ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தான் பிரதானமாக இருந்த நிலையில தற்பொழுது அந்த அமைச்சரவையிலும் அந்த அதிமுக எஸ்.பி. வேலுமணி தரப்பு இடம்பெறல. அந்த ஒரு கருத்துக்கு பிறகாக தற்பொழுது தொடர்ச்சியாக எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 3 நபர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் ஒரு சில எம்எல்ஏக்களும் வருவது வாய்ப்பு இருக்கிறது. இந்த தோல்விக்காக ஆராய குழு அமைக்கப்படுமா, பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடருவாரா, பொதுக்குழு கூட்டப்படுமா என்கின்ற அந்த கேள்விகளும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.